பழையப்பேட்டை பகுதியில் உள்ள மகளிர் நியாய விலைக் கடையை வேறொரு இடத்திற்கு மாற்ற கோரி நியாய விலைக் கடை முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் அடுத்த பழையப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தோட்டன் என்பவரின் மகன் சின்னராஜ், வயது 64. இவருக்கு 2.5 சென்ட் அளவிலான இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் மகளிர் நியாய விலைக் கடை கட்டப்பட்டுள்ளது. இந்த மகளிர் நியாய விலைக் கடையை மற்றொரு இடத்திற்கு மாற்ற கோரியும் இதுவரை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அந்த நியாய விலைக் கடை முன்பு இன்று திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் சின்னராஜ் தர்ணாவில் ஈடுபட்டார். அதனை அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் நிசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது இது குறித்து சர்வேரை வரவழைத்து ஓரிரு நாட்களில் அளந்து பார்க்கிறோம், அதில் எந்த சர்வே எண் கொண்ட இடம் உங்களுக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தால் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று கூறியதின் பேரில் தர்ணாவில் ஈடுபட்ட சின்னராஜ் அங்கிருந்து கலைந்து சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் இது குறித்து சின்னராஜ் பேட்டி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா, என் பேர் சின்னராஜ், எங்கள் அப்பா பேர் தோட்டன். நான் பழையப்பேட்டை கிராமத்தில் வசிக்கிறேன். பழையப்பேட்டை கிராமத்தில் வசிக்கிறதுனால எனக்கு சொந்தமான இடத்துல என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் பட்டா இடத்துல பில்டிங் கட்டாங்க ஊர் மக்கள். நான் 25 வருஷமாக நான் கரண்ட் பில்லு நானே கட்டினு வந்துக்கிறேன், ரூம் வாடகை நானே கட்டினு வந்துக்கிறேன். 98லேருந்து ரூம் வாடகை நானே கட்டினு வந்துக்கிறேன். இந்த இடம் என்னுடைய சொந்த இடம், பட்டா இடத்துல இருக்கிறதுனால எனக்கு இந்த இடம் வேணும். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அதிகாரிகள்கிட்ட பல முறை மனு கொடுத்து யாரும் இதுக்கு ஸ்டெப் எடுக்காமல் போயிட்டாங்க. அதனால் எனக்கு இந்த இடத்த மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை, இந்த இடம் எனக்கு நான் வீடு கட்ட போகிறேன். இந்த இடம் வந்து எனக்கு வேணும். நிலம் கம்மியாக தான் இருக்குது சார். இந்த 2.5 சென்ட் இந்த இடம் வேணும் எனக்கு. இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன். வீடு கட்டி அதுக்கு இந்த இடம் எனக்கு வேணும். இந்த இடத்த மீட்டு தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், என் பேரில் தான் இருக்குது. என் பேரில் இருக்குது. இந்த இடம் வந்து பட்டா என் பேரில் இருக்குது. என் பேரில் அதிகாரிங்க கேட்டாக்கா அவங்களுக்கு மனு கொடுத்தா யாரும் பதிலே வரல சார். நீ இப்போ என்ன, நான் தர்ணாவில் இறங்கி நான் இது மீட்டு தரலனாக்கா மண்ணெண்ணெய் ஊற்றி செத்து போவேன் நான். அதனால் உண்ணாவிரதம் இருக்கேன். சாகும் வரை உண்ணாவிரதம்.